கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த 316 சேனலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையும் சிறப்பு பாடலை பாடும்படியாகவும் நாங்கள் இங்கே நிற்கிறோம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் இடைபடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய ஜனத்தோடு தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேயா. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஓகே, தேங்க்யூ. இப்பொழுதும் பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையினுடைய the choir team leader அருமையான கேரி ஸ்பெலினா மெர்சி அவர்கள் ஒரு பாடலை பாடின பின்பு தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து அருமையான அன்பு சகோதரியோடு கூட இணைந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமத்திலே கேரி ஸ்பெலினா மெர்சி அவர்கள் ஒரு சிறப்பு பாடல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். உபத்திரவங்கள் வரும்போது, இடுக்குகள் வரும்போது, ஏனையா இந்த வாழ்க்கை, ஏனையா இந்த சூழ்நிலை, என் தலையெழுத்து மாறாதா, எனக்கு நல்லது நடக்காதா, எனக்கு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, யார் எனக்கு நன்மை செய்வார், யார் என் கண்ணீரை துடைப்பார், யார் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்த்திருக்கிற என்னுடைய பிள்ளையே, என்ன சொன்னாரு? பயப்படாத மகளே, அவனை பலப்படுத்த நான் உனக்கு இல்லையா? வலது கரத்தை பிடித்துக் கொள்ள உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அற்புதமான பாடலை கேட்டோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுவோமாக. எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே நம்மை அழைத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து கவர்ச்சி நாயகனே, கண்களில் எங்கவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை எடுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை எடுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், ஜெபத்தில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், ஜெபத்தில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இன்றைக்கு ஒரு சில வசனத்தை நான் தியானித்து நான் உங்களுக்காக
ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற என்னுடைய பிள்ளைகளே, எல்லா மனி குலத்திற்கும், எல்லா ஜனத்திற்கும், எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு என்றால் நாம் அவைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரச்சனை இல்லாத ஆட்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத ஊழியங்கள் இல்லை. இடுக்கமான வழியின், இடுக்கமான சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசட்டும். 10:11-12. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். 12வது வசனம், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்துவேன். தேவனுடைய ஜனமே, இடுக்கம் என்கிற சமுத்திரம். ஆமென். ஒருவேளை நீ வியாதியின் இடுக்கத்துக்குள் இருக்கிறாயோ, கடன் என்கிற இடுக்கத்துக்குள் இருக்கிறாயோ, ஒருவேளை சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை, குடும்பங்களிலே பிரச்சனை, நீ எந்த இடுக்கத்தின் சமுத்திரத்தை கடந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பலப்படுத்தி நான் உங்களுக்கு சகாயம் பண்ண வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் கர்த்தர் இப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை பலப்படுத்த, எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று உள்ளமுடைந்திருக்கிறாயா? உனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு தெய்வம் உண்டு. அவர் உன் உள்ளத்தின் காயங்களை ஆற்றி அவர் உனக்கு சகாயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 43:1-2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நாம் அதை வாசிக்கும் போது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் என்ன சொல்றார் என்று கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத. இடுக்கமான சமுத்திரத்தின் வழியாய் உன் பிரயாணம் இருக்கிறதோ, பாடுகளின் வழியாய் உன் பிரயாணம் இருக்கிறதோ, உபத்திரவத்தின் வழியாய் உன் பிரயாணம் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்றாருங்க, பயப்படாத. அல்லேலூயா. ஆமா, உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபத்திரவங்கள் வரும்போது, இடுக்கங்கள் வரும்போது, ஏனையா இந்த வாழ்க்கை, ஏனையா இந்த சூழ்நிலை, என் தலையெழுத்து மாறாதா, எனக்கு நல்லது நடக்காதா, எனக்கு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, யார் எனக்கு நன்மை செய்வான், யார் என் கண்ணீரை துடைப்பா, யார் எனக்கு அற்புதங்களை செய்வான் என்று எதிர்பார்த்திருக்கிறது என்னுடைய பிள்ளையே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத மகளே, நான் உன்னை பலப்படுத்த நான் உனக்கு இல்லையா? உன் வலது கரத்தை பிடித்து கொள்ள உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் உன்னோடு கூட இருக்கிறேன்? ஏன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்? யாக்கோபே, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ எனக்கு சொந்தமானவன், சொந்தமானவள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே நான் வாசிக்கும் போது 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்னுடைய பிள்ளைகளே, தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னியை கடக்கும் போது, எவ்வளவு பிரச்சனைகளை நீ கடந்தாலும் இவைகள் ஒன்றும் உன்னை ஒன்றும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இவைகள் ஒன்றும் உன்னை ஒன்றும் மேற்கொள்ளாது. பைபிள்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதித்த தேவ ஜனத்தை, தேவனுடைய கூட்டத்தார, அந்த 3 பேரையும் அக்கினி சூளையிலே போட்டு கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவங்கள் அக்கினி சுவாலையிலே கொண்டு போய் போட்டார்கள்.
ராஜா என்ன நினைச்சா, ஆமா அந்த பிரபுக்கள் மந்திரிகள் என்ன நினைச்சாங்க, அக்கினியின் ஜுவாலையில போட்டுட்டா அவங்க எரிஞ்சு செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். உன்னை எந்த தீய சக்தியாலும் எந்த மனுஷ சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உன்னை படைத்தவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமா மந்திர சூனியமா, பில்லி சூனியமா, உனக்கு விரோதமாய் ஆமா சதி திட்டம் நடக்கிறதா, உனக்கு விரோதமாய் பலவிதமான தீங்கு நடக்கிறதா, உனக்கு பக்கத்துல குழி நோண்டப்படுகிறதா, பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, எப்பேற்பட்ட தீய வல்லமை உன்னை மேற்கொள்ளாது. உன் இடுக்கத்தின் நிலையில நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமான் மொர்தெகாயையும் யூத ஜனத்தையும் அழிக்கும்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். ஆனா கடைசியில ஆமான் தூக்குல தொங்குனான ஒளிய தேவ மனுஷனை, தேவ பிள்ளைகளை அவங்களால அழிக்கவே முடியல. இந்த செய்தியில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ எந்த நிலையில இருந்தாலும் பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசிக்கும் போது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்நியர்கள் அவருடைய துறவுகளை தூர்த்து போட்டு அந்த இடத்தை விட்டு அவங்களை வெளியே அனுப்பணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள், முயற்சித்தார்கள். ஈசாக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், கூட்டம் கூடினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். அவன் விதைத்தான், கர்த்தர் அதை 30, 60, 100 விளைய பண்ணினார். அவன் விதைக்கிறாங்க, அது முளைக்கலங்க. ஆனா ஈசாக்கு விதைக்கிறான், அது முளைக்குது. கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். நீ கையிடும் உன் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாத. உன் இடுக்கண்கள் இன்றைக்கு மாறுகிறது. உனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் மடங்கடிக்கிறார். எல்லா பில்லி சூனிய மந்திர செய்வின ஆவிகள் தோற்கடிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகியதான் சங்கீதம் 34:19 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். பாருங்கள், வேத வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது. நீதிமானுக்கு, தேவனை ஆராதிக்கிறவனுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனே, நீதிமானே, எந்த நிலையில நெருக்கப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் பயப்படாத. நீதிமானுக்கு நிறைய தொல்லைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், இடுக்கங்கள் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை அற்புதமாய் விடுவிக்க அவர் வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப ஊழிய காலங்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஓலை குடிசையில தேவனுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது நிறைய போராட்டங்கள் வரும். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆராதனை பண்ணிட்டு இருப்போம், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். நல்ல தண்ணியை போட்டுட்டு ஆமா வெளியே நின்று பயங்கரமா கலாட்டா பண்ணுவாங்க. நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஆமா கேவலப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனால் கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்தார். தேவ செய்தியை கேட்கிற நீ எந்த நிலையில இருந்தாலும் உனக்கு விரோதமாய் ஆமா ஒரு வழியாய் வருவார்களானால் அவர்களை கர்த்தர் 7 வழியாய் மடங்கடிக்க பண்ணுவார். அதே சங்கீதம் 34:6 வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான். வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவரை அவர் எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உன் இடுக்கண் என்ன? இடுக்கத்தின் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறாயா? என் சத்தத்தை கேட்க யாரும் இல்லையே, என் குரலை கேட்க யாரும் இல்லையே, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச யாரும் இல்லையே என்று உள்ளமுடைந்து சோர்ந்து போயிருக்கிறாயா? என் ஏழை சகோதரியே, ஏழை சகோதரனே, நீ புறம் தள்ளப்பட்டிருக்கிறாயோ? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாயோ?
உள்ளம் உடைந்திருக்கிறாயோ, ஐயோ ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, என் தலையெழுத்து மாறாதா என்று யோசிக்கிறாயோ, ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ கூப்பிட்டால் உன் இடுக்கத்திலிருந்து உன்னை நீங்களாக்கி உன்னை ரட்சிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, தாவீதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் தாவீதை காப்பாற்றி தாவீதுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 106 சங்கீதத்தின் 42வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார். தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் மேற்கொண்டார்களாம். சத்துருக்களுடைய மேற்கொள்ளுதல் கீழே இருந்த அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டாங்க. ஆண்டவரே, சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நீர் எங்களை ஒப்பு கொடுக்கிறது என்ன? எங்களை விடுவிக்க மாட்டீரா? எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டீரா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். நீங்கள் இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பம் ரொம்ப அழகா இருந்தது. யோசேப்பை கர்த்தர் அங்க கொண்டு போனார். அவன் மூலமா இந்த தேசத்தை கர்த்தர் ரட்சித்தார். ராஜா அவனுக்கு பதவி உயர்வை தந்தான். யோசேப்போடு கூட இருந்த எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைத்தது, அரசாங்கத்தில் வீடு கிடைத்தது, எல்லா அரசு உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனா போக 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 அந்த ராஜா மறைந்த காலத்திற்கு பிறகு அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே எகிப்தியர்களால போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் இடுக்கங்களும் வந்தது. அதுதான் நீங்க யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்துல அந்த விஷயத்தை வாசித்தால் உங்களுக்கு புரியும். 2ஆம் அதிகாரத்தின் 23வது வசனமும் 24வது வசனத்தையும் வாசிங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் இடுகிற கண்ணீர், உங்கள் ஜெபங்கள், உங்கள் விண்ணப்பங்கள் ஒரு நாள் வீணா போகாதுங்க. உங்க ஜெபம் எங்க போகுதான்? தேவ சமூகத்திலே போய் எட்டுகிறது. உள்ளமுடைந்திருக்கிறேன் அன்பு சகோதரா, உள்ளமுடைந்திருக்கிறேன் அன்பு சகோதரி. என்னடா வாழ்க்கை இது? எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வாழ்வா சாவா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீ அபயமிட்டுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பம் ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. போக போக அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்த போது அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென். அதே யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனமும் 8வது வசனத்தையும் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கேட்கிறவர் மாத்திரமல்ல, உன் உபத்திரவத்தை, உன் பாடுகளை, உன் அவமானங்களை, யார் உனக்கு விரோதமாக எழும்பி யாருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க, உன் நற்பெயரை கெடுக்க, உன் நன்மைகளை கெடுக்க, உன் ஊழியங்களை கெடுக்க, உன் குடும்பங்களை கெடுக்க எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை பார்க்கவே பார்த்து வாசிங்க. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலின் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். கேட்கிறவர், பார்க்கிறவர், உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார்.
அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, சில நேரங்களில் ஏன் இடுக்கம் வருகிறது, வேதனை வருகிறது, பாடுகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது என்றெல்லாம் நாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நிறைய நேரத்தில் ஏன் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைச்சாரு, ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் இவ்வளவு அவமானம், ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, கர்த்தர் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் அனுமதிப்பாரானால் அதற்கு பின்னால கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதைத்தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் 15ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது. 3லிருந்து வாசிக்கலாம், நேரம் இல்லாதனால 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:15 வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினாரு? ஏன் உன்னை இடுக்கமான சமுத்திரத்தின் வழியாய் உன்னை ஏன் கொண்டு போனாரு? ஏன் நெருக்கம் வந்தது, அவமானம் வந்தது, பாடு வந்தது? ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்தாருன்னா, பின்னாட்களிலே கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால கர்த்தர் இதை அனுமதிக்கிறாரு. வாசிங்க. உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள். ஐயோ, மனிதர்கள் பொல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது மனிதர்களை பார்த்து சொல்றார் பொல்லாதவர்கள். அவங்க நாக்கு அக்கினிக்கு ஒத்ததா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக ஒரு நெருப்பு ஒரு காட்டையே கொளுத்தி விடுகிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய நாவு பொல்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஆமென். இதெல்லாம் ஏன் செஞ்சார் அப்படின்னா, பின்னாட்களில் உன் ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக. நான் முடிக்க போகிறேன். என்ன சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணீரில கவலையில நீ வாழ்ந்தாலும் ஒன்றை மறந்துடாத. வேதம் சொல்லுங்க. 2 நாளாகமம் 20:9 வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இடுக்கங்கள் வந்த போது அவன் தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உன் இடுக்கத்துல, உன் வேதனையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இன்றைக்கு நிறைய பேர் தற்கொலையை நோக்கி, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார வல்லரசு நாடு ஜப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த ஜப்பான்ல 3 நிமிஷத்திற்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 3 நிமிஷத்திற்கு ஒருத்தர் தற்கொலை. பணம் படைத்த நாடுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வளமிக்க நாடுதான். ஆனா நடக்கிறது என்ன? 3 நிமிஷத்திற்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்து போறான். வாழ்க்கையில தற்கொலை தான் முடிவு அல்ல. உன் தற்கொலை எண்ணங்களை மாற்றிக்கொள். உன்னையும் வாழ வைக்க ஆண்டவராலே ஆகும். நம்முடைய தேசத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு 20 பேர் தற்கொலை பண்றாங்க. ஒரு நாளைக்கு 480 பேர் தற்கொலை பண்ணி மரித்து போறாங்க. ஒரு மாசத்துக்கு 14,880 பேர் தற்கொலை பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1,78,560 பேர் கிட்ட தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். ஏன்? இடுக்கங்களையும் போராட்டங்களையும் அவங்களால எதிர்கொள்ள முடியல. போராட்டங்களை எதிர்கொள்ள கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். அன்புடைய எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் எல்லா போராட்டங்களும் இந்த மேற்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து காப்பாற்றி நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாங்கள் பூந்தமல்லியில ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் திருச்சபை பூந்தமல்லியில இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாய் 9:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் காலை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜபங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலைகளில் ஜபங்கள் நடைபெறுகிறது. யூத் ஃபெலோஷிப் உண்டு, பெண்கள் ஐக்கியம் உண்டு. ஆமா, ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில டுனாமிஸ் பாஸ்டர் பிரேயர் ஃபெலோஷிப் என்று ஒன்னை
அமைத்து அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய திருச்சபையில வந்து கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் திருச்சபையின் மூலமாய் நல்ல உள்ளம் ட்ரஸ்ட் ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்பர் 43 ரோசி கார்டன், பூந்தமல்லி இந்த பகுதியில ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலையிலும் கூட்டங்கள் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் திரையிலே செல்போன் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப குறிப்புகள், நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உங்க ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து உங்களுக்காக எங்கள் திருச்சபையில ஜெபிப்பதற்கென்று ஒரு மாபெரும் டீம், ஒரு குழுவினர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God bless you. Amen. Thank you.